ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் ஓவராலாக பாசிட்டிவ் வந்தது. அதாவது மண்டே எந்த அளவுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ விழுந்ததோ அது மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரேலி இன்னைக்கு வந்த ரேலி ரெக்கவர் பண்ணியிருக்கும். என்னோட போர்ட்ஃபோலியோவில் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. அண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்த ஜீரோதா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ட்ராடேல பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட புரோக்கரேஜஸ் 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா ஒரு ஆர்டராக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த சேஞ்சாக தான் பார்க்கப்படுது. ஒன்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 100 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் நேற்று நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 100லேருந்து 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சது. 150 பாயிண்ட் கேப் டவுன்லேருந்து 100 பாயிண்ட் கேப் அப்னா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் ரிகவர் ஆகிற அளவுக்கு 1% ரிகவர் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட் விழுன்னு சொல்லிட்டு காமிச்சது. அமெரிக்கன் மார்க்கெட் எதனால கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மண்டே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போடுறாரு. ஈவினிங் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி ஈரான் கூட லாஸ்ட் 2 நாளாக நான் பேசியிருக்கேன், கான்வர்சேஷன் பாசிட்டிவ் போயிட்டு இருக்கு, அதனால அவங்களோட பவர் பிளான்ட் இப்போதைக்கு நான் அடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரிலீஃபை கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை சீஸ்ஃபயர் வந்துருமோன்ற நம்பிக்கையில் மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் 1000 பாயிண்ட் அளவுக்கு மண்டே ரேலி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 400 பாயிண்ட் அளவுக்கு 600 பாயிண்ட் பாசிட்டிவ் மாறுது. ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் மறுத்துடுறாங்க. அவங்களோட பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், ஐஆர்ஜிசி கமாண்டராக இருக்கட்டும், ஈரானோட பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கராக இருக்கட்டும், எல்லாருமே மறுக்கிறாங்க. நாங்கள் அவங்க கிட்ட பேசவே இல்லைங்க, ட்ரம்ப் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை குறைக்கிறதுக்காகவும் கொஞ்ச நாளில் அவங்களோட பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அண்ட் இப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆனதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 100-150 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவிட்டி காமிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் சில அப்டேட்ஸ் என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது. போன வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த மாதிரி போர் நிறுத்தத்தை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதுக்கு இந்தியா மறுத்துடுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, பாகிஸ்தான் போரை நிறுத்திக்கலான்னு கேட்டாங்க, அதுக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்தினோம். யாரும் எங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணல, அமெரிக்கா சொல்லியெல்லாம் நாங்கள் போரை நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஈகோவை டச் பண்ணிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷ்யன் ஆயிலை வாங்குறீங்க, அதனால எக்ஸ்ட்ரா 25% டேரிஃப் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுறாங்க. ஸோ அப்படி இருந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த போரை எப்படியாவது முடிச்சிடலாம் சார், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் சொன்னாதான் ஈரான் கேட்பாங்க, யார் சொல்லி கேட்க மாட்டேன்றாங்க, தெரியாதனமாக போய் கையை வச்சுட்டேன், கொடைன்னு கொடைறானுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போடுறாரு. என்னன்னா நான் ட்ரம்ப்போட பேசினேன், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதை பற்றி பேசணும், இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் டிப்ளமசி மூலிமா தீர்த்துக்கணுன்றதை பற்றி நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒமன், எஜிப்த், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த போர் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில அப்டேட்ஸ் வருது. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் ட்ரம்ப் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்கிறாரு, அதாவது ஈரானோட நடந்துட்டு இருக்கிற இந்த போரை நாங்கள் கூடிய சீக்கிரமே முடிக்க போகிறோம், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். அதே சமயம் ஈரானை நியூக்ளியர் ஆயுதம் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதுக்கு ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று மத்தியானமே, அதாவது திங்கட்கிழமை மத்தியானமே ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ரிலேட்டடாக ஒரு ஆஃபரை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கொடுத்துருக்காங்களாம். அதை இவர் அக்செப்ட் பண்ணிட்டாராம். இப்படி எல்லாத்தையும் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. அதோட பாசிட்டிவிட்டி தான் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம். கோல்டு பிரைசஸ் கூட கிட்டத்தட்ட 4-5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. $4,400 கீழே ட்ரெண்ட் ஆனது, ஒரு பாயிண்ட்ல $4,600 வரை டச் ஆச்சு. ஆனால் இன்னைக்குமும் கூட ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், ஈரானோட பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஐஆர்ஜிசி கமாண்டராக இருக்கட்டும், எல்லாருமே இதை மறுத்துருக்காங்க. நாங்கள் பேசலைங்க, நாங்கள் டைரெக்டாகவும் இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட பேசலை, எங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆகிற வரையும், அதான் இந்த ரிப்பேருக்கெல்லாம் காசு கட்டணும், அதே மாதிரி நாங்கள் அணு ஆயுதம் வச்சுக்கிறோமா மிசைல் வச்சுக்கிறோமான்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற வரையும் இந்த போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வரையும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஈவன் போரே முடிஞ்சா கூட ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் போகணும்னா எங்களுக்கு ஒரு ஃபீஸை கட்டிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ரிகவரியை நம்பலாமா வேணாமன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. எது எப்படியோ இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் பயங்கரமாக ரெக்கவர் ஆயிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்படியே மெல்லோடனாகி முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம்.
அடுத்து மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா ஜீரோதாவோட பிரச்சனையை பற்றி முதல்ல பேசிடுவோம். ஜீரோதா வந்து அவங்களோட புரோக்கர் கமிஷனை சில ஆப்ஷன் ட்ரேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாவை ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நாள் வரையும் வந்து இந்த F&Oல ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்களோட மார்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கட்டுவாங்கன்னா, முழுசாக வந்து பணத்தை சில பேர் தான் கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர்ஸை வாங்கிட்டு அந்த ஷேர்ஸை ஃப்ளெட்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். அந்த மார்ஜினையும் கொஞ்சம் கேஷையும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ராடேல பண்ணுறவங்க, ஓவர் நைட்டில் பண்ணுறவங்க, சரிங்களா? ஓவர் நைட் பொசிஷன் கேரி பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணணும்னா, செபியோட ரூல்ஸ் படி 50% கொலாட்ரல் மார்ஜின் கொடுத்துக்கலாம். 50% கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. அதாவது 50% நீங்கள் இந்த ஷேர்ஸை ஃப்ளெட்ஜ் பண்ண மார்ஜின் வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிற 50% நீங்கள் ட்ரெஷரி பில்ஸோ இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ அப்படி இல்லைன்னா இந்த லிக்விட் பீஸ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஃப்ளெட்ஜ் பண்ணி கிடைக்கிற மார்ஜின் இல்லைனா கேஷ் இதை வச்சுக்கணும். அதாவது 2 லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட்னா 1 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்ஜின், 1 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ் காம்பனண்ட்டை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. இது ஓவர் நைட் பொசிஷனுக்கு. அண்ட் இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா இதுவரை எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் 100% இந்த ஈக்விட்டி மார்ஜினை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதாவது இந்த 2 லட்ச ரூபாய் மார்ஜினையும் நீங்கள் ஈக்விட்டி மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி இன்ட்ராடேல கம்ப்ளீட்டாக இந்த ஈக்விட்டி மார்ஜின் வச்சே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு மேலே புரோக்கரேஜஸ் 20 ரூபாய் கிடையாது, இது 40 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், அதுவும் மார்ஜின் பெனிஃபிட் வச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம். அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற புரோக்கர்ஸும் இவங்களோட புரோக்கரேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் ஜீரோதாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புரோக்கர் கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த STT எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன் வால்யூம்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சது. ஆப்ஷன் ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சது. அதனால இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து குறைஞ்சது. ஸோ ரொம்ப நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு இருந்தது. இந்த மாதிரி ஈக்விட்டி ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஷேர்ஸை வாங்கி அதை கேரி அண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் சார்ஜ் பண்ணாமன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேஷ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு நெகட்டிவான விஷயம். அண்ட் வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஈக்விட்டி செக்மெண்ட்லையும் ப்ரோக்கரேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இன்வெஸ்டர்ஸ்க்கும் நெகட்டிவான விஷயம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னன்னா, இந்த மாதிரி புரோக்கர் கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது மற்ற லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்களே, ஏஞ்சல் ஒன், மோதிலால் ஒஸ்வால், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து அது பாசிட்டிவான விஷயம். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து இன்னைக்கு மார்க்கெட் அனலைசிஸ்க்கு வந்தோம்னா, இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேலி சஸ்டெயின் ஆச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு குறைஞ்சி 400 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சது. அண்ட் இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 3600 கம்பெனியில் 2400 கம்பெனி பாசிட்டிவாகவும் 850 கம்பெனி வந்து நெகட்டிவாக இருந்தது. அண்ட் கோல்டு பிரைசஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக ரிகவர் ஆச்சு. காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா இன்ஃப்ளேஷன் பிரச்சனை வராது. க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சதுனால கோல்டு பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. கோல்டு பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4600 வரைக்கும் கூட டச் பண்ணுச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த க்ரூட் ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வரும். அது கோல்டு பிரைசஸ் நெகட்டிவ். ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சால் அது கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து இன்னைக்கு நம்மளோட பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ் வந்தோம்னா, நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லா இண்டிசஸும் பாசிட்டிவ் வந்தது. செக்டோரியல் இண்டிசஸில் எல்லா செக்டார்ஸும் பாசிட்டிவாக தான் இருந்தது. ஐடி மட்டும் இன்ட்ராடேல 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அது எதனாலனா, இந்த ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டு போனார் இல்லையா, அவர் சொன்ன அலிகேஷன்ஸை விசாரிக்கிறதுக்கு வெளியில் எக்ஸ்டர்னல் கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட USD/INR, அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபாவை டச் பண்ணிடுச்சு. இது கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் டிஃபிசிட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த க்ரூட் ஆயில் வந்து ஏறிட்டே போச்சுன்னா அது நம்மளோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப நெகட்டிவான விஷயம். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட 25 நாளுக்கான க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26வது நாள் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட க்ரூட் ஆயில் வந்து வேற சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த போர் முடியலன்னா நம்ம நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். அண்ட் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 50 லட்சம் பேரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை வந்து பாதிக்காது. ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து ஈரானியன் க்ரூட் ஆயில் இந்த சாங்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு வராது, பெட்ரோல் தட்டுப்பாடு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஃபெர்டிலைசர் செக்மெண்ட், அதாவது இந்த நாட்கோ கிராப் சயின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டிமர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் நாட்கோ ஃபார்மாவில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிமர்ஜ் ஆகக்கூடிய கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க. அந்த டிமர்ஜ் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து குறையும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு சொல்லிட்டு ஐபிஎல் டீம் இருக்கு இல்லையா, கிரிக்கெட் டீம். அந்த கிரிக்கெட் டீம் யாருதுன்னு பார்த்தா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் யாருதுன்னு பார்த்தா விஜய் மல்லையாது. அவர் திவாலாயிட்டு போனதுனால இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபி வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபியை 16,000 கோடி ரூபாய்க்கு 100% ஷேர்ஸை விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் மல்லையா வந்து இந்த லோன் கட்டாமல் போனதே 9,000 கோடி தான். ஆனால் ஆர்சிபி மட்டுமே இன்னைக்கு 16,000 கோடி வேல்யூ. அண்ட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டீமோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கோடின உடனே அது வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் சன் டிவி இருக்கு இல்லையா, அவங்ககிட்டயும் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, அதாவது ஹைதராபாத் டீம். அண்ட் அதனோட வேல்யூவேஷனும் இதே மாதிரி ஒரு 20,000 கோடி வந்துச்சுன்னா அது சன் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பூஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால 5 கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட ஸ்டோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 469 கடைகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்டேட். அண்ட் மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் செய்கல் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 298 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பவர் பிளான்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டர். இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்என்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து 1000 2,500 கோடி மதிப்புள்ள அசாம் கவர்மெண்ட்டோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்டோட ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆல்ரெடி எல்என்டியோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பிரைஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அண்ட் மணப்புரம் குறித்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இந்த பெயின் கேபிட்டல் வந்து மணப்புரம்ல ஷேர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்பி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அது போன வாரமே வந்து நம்மளோட நியூஸ் வீடியோவில் வந்து நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஓப்பன் ஆஃபர்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 236 ரூபாயும் ப்ளஸ் 12 ரூபாய் 29 பைசா இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ஒரு ஷேருக்கு 248 ரூபாய் 29 பைசா கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் ஷேர் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ மணப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஓப்பனாக வந்து மார்க்கெட்லேயே வித்துட்டு போயிடலாம். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் தான் ஆக போகுது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா டிஐஎஸ் வந்து 5,430 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து வெறும் 1,800 கோடி ரூபாய்க்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்லிங் பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. எஃப்ஐஐஸ் கூட இந்தியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் அப்டேட் ஆகலை. அது வந்து நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பேசியிருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு ஓவர் நைட்டில் ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் வந்தால் அது நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா யாரும் ஓவர் நைட் பொசிஷன் வந்து கேரி பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து 5 நாள் நான் சண்டே நிறுத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 5 நாள் நான் நிறுத்திட்டப்பா 6ஆவது நாள் நான் அடிச்சிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. சாட்டர்டே சண்டேஸில் வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா ஒரு ரிஸ்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சால் மறுபடியும் மண்டே தான் ஓப்பன் ஆகும். வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு மார்க்கெட் லீவு, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை லீவு, மண்டே வந்து எக்ஸ்பெரி. ஸோ கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷன்ஸும் க்ளோஸ் பண்ணிடுங்க, F&O பொசிஷன்ஸ். அண்ட் ஈக்விட்டி பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேற்கொண்டு ஷேர் ப்ரைஸ் விழுந்தால் வாங்குவோம், விலையினா ஏற வரை வெயிட் பண்ணுவோம் வச்சிருக்க ஷேர்ஸை விற்கிறதுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.